பெங்களூரில் தமிழ் மக்கள் வாழ்வது போல் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான கன்னட மொழி பேசும் நமது சொந்த சகோதரர்கள் வாழ்கிறார்கள். எனவே இரண்டு மாநிலங்களில் இரண்டு மொழி பேசும் மக்களின் நல்லுறவு எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. டெல்டா பகுதி மக்களின் வாழ்வியல் பிரச்சனை இது. ஒருவேளை நேரில் சென்றால் பேசினால் நமது கோரிக்கை நிறைவேறும் என்று கூட முதல்வர் நினைக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுத் தரக்கூடாது. அதில் காவிரி பிரச்சனையில் நமது உரிமையை விட்டுத் தருவது என்கிற எனவே இவையெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறோம். இது பற்றியெல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும். தமிழக மக்கள் அனைவருமே சேர்ந்து குரல் எழுப்புகிறார்கள். ஒன்றிய அரசு ஒரு பார்வையாளர் போல் பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த தமிழ்நாடு குறிப்பா சென்னை பார்த்தீங்கன்னா இந்த 3 மாநிலங்களின் மக்கள் ஒரே குடும்பத்தில் வாழ்வோம். இங்கே தமிழர்களுக்கு மட்டுமே இந்த நீர் தேவைப்படவில்லை. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் ஆகியோர் நேரில் சந்தித்துள்ள நிலையில் இது குறித்து நேற்றைய தினம் தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியரிடம் கேட்போம். சார் வணக்கம். குறிப்பா டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை காவிரி படுகை பகுதிகளை பார்வையிட கேட்டிருந்தாரு. இது குறித்து அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? முதல்வரை அவர் அழைப்பதும் முதல்வர் அங்கே செல்வதும் அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருபோது நமது உரிமையை விட்டு தரக்கூடாது. காவிரி நதிநீர் என்பது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்தது, வாழ்வுரிமை சார்ந்தது. டெல்டா இப்போது குடிநீருக்கே இயங்குகிறது. பாசனம் ஏறத்தாழ அறவே அற்று போய்விட்டது. எனவே கர்நாடக அரசு நமக்குரிய நீரை வழங்க வேண்டும். அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. தமிழக முதல்வர் அவரும் தனது நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, ஆணையத்தின் தீர்ப்புகள் இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது. அனைத்தையும் மதித்து நடக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சி முறையை கர்நாடக அரசு நிலைநிறுத்த வேண்டும். காவிரி இரு மாநிலங்களின் நல்லுறவு சம்பந்தப்பட்டது, உறவு சம்பந்தப்பட்டது. நாம் நமது உரிமைகளுக்காக நிற்கிறோம். கன்னட மக்களின் தேவைகளையும் நாம் மதிக்கிறோம். பெங்களூரில் தமிழ் மக்கள் வாழ்வது போல் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான கன்னட மொழி பேசும் நமது சொந்த சகோதரர்கள் வாழ்கிறார்கள். எனவே இரண்டு மாநிலங்களின் இரண்டு மொழி பேசும் மக்களின் நல்லுறவு எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. கர்நாடக அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் உணர்வுகளை, தேவைகளை கர்நாடக அரசு மதித்து நடக்க வேண்டும். கர்நாடகத்துல காவிரி படுகையை பார்வையிட அழைப்பு விடுத்த மாதிரி டெல்டாவில் உள்ள வறண்ட பகுதிகளையும் பார்வையிடணும்னு ஒரு குரல் எழுந்திருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அது அங்கேயே நமக்கு பார்வையிடாமல் உண்மை என்ன என்பது தெரியும். இங்கேயும் பார்வையிடாமல் உண்மை என்பது தெரியும். நமது விவசாய தொழிலாளர்களின் குரல்களில் எப்பொழுதுமே உண்மை இருக்கும். அதுவும் டெல்டா தொழிலாளிகள் குரல் எழுப்புகிற போது அதில் மிகுந்த நியாயங்கள் இருக்கும். அப்பொழுதுதான் விவசாய தொழிலாளர்கள், டெல்டா பகுதியின் விவசாய தொழிலாளர்களோட வரலாறே நியாயங்களுக்கும் நீதிகளுக்குமான போராட்டம் தான் அவர்கள் வரலாறு. எனவே அவர்கள் போராட்டத்தில் மிக மிக நியாயம் இருக்கும். அந்த போராட்டம் ஒன்றே அரசுக்கு போதும். எனவே தமிழ் மக்களின் உணர்வு இது. டெல்டா பகுதி மக்களின் வாழ்வியல் பிரச்சனை இது. இரண்டு மாநிலங்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு பிரச்சனை இது. கர்நாடக அரசு எப்பொழுதுமே நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நடந்து கொள்வதில்லை, பேசுவது போல் நடந்து கொள்வதில்லை. எனவே தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு கர்நாடக அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா இது குறித்து ஒரு சட்ட போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனா இந்த சமயத்துல முதலமைச்சர்கள் இருவரும் சந்திக்கிறது அதை நிறுத்து போக செய்யாதா? ஏன்னா தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை தான் அணுகணும் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களுக்கு? காவிரி மேலாண்மை தான், அது ஒன்றுதான் தீர்வு, அது ஒன்றுதான் வழி. ஏற்கனவே நீதிமன்றம் வழிகாட்டிருக்கிறது. அதன்படி நடந்தாலே போதும். பல்வேறு அரசியல் கட்சிகளின் கோரிக்கை என்பது சந்தித்து பேசுவதால் எந்த பலன் இல்லை என்பதுதான். ஏன்னா கடந்த கால வரலாறு அனுபவம் அதை காட்டுகிறது. அப்போ முதல்வர் புதியவர், காங்கிரஸ் அந்த அமைச்சரவையில் இருக்கிறது, அங்கேயும் காங்கிரஸ் இருக்கிறது. ஒருவேளை நேரில் சென்றால் பேசினால் நமது கோரிக்கை நிறைவேறும் என்று கூட முதல்வர் நினைக்கலாம்.
ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் மிக அழுத்தமாக இருக்கிறோம். ஒரு மாநில முதல்வர் இன்னொரு மாநில முதல்வரோடு பேசக்கூடாது என்பது நமது கருத்தல்ல. தமிழ்நாட்டின் எண்ணமும் அதுவல்ல. நேரிலும் பேசலாம், தொலைபேசியிலும் பேசலாம். எந்த நிலையிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுத்தரக்கூடாது. அதிலும் காவிரி பிரச்சனையில் நமது உரிமையை விட்டுத் தருவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இவ்வாறு அழுத்தம் கொடுத்து நாம் சொல்கிற போது பெங்களூர் மக்களின் குடிநீர் தேவைகளை கடந்து செல்கிறோம் என்ற பொருள் அல்ல. அவர்களுக்கு போதுமான தண்ணீர் இருக்கிறது. இது நீருக்கு இயங்குகிற பகுதி. டெல்டா வறண்டு விட்டது. குடிநீருக்கே பெரும் தட்டுப்பாடு வந்துவிட்டது. எனவே இந்த சூழலில் கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளின், குறிப்பாக டெல்டா விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிமடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று நாங்கள் மிக அழுத்தமாக கேட்டுக்கொள்கிறோம். இதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை. முதல்வர் தமிழகத்தின் உரிமையின்பால் தான் நிற்க வேண்டும், நிற்பார் என்ற நம்பிக்கையும் கூட நாங்கள் தெரிவிக்கிறோம். நிற்க வேண்டும், நிற்பார் என்று நம்புகிறோம். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரியே கடந்த ஆண்டுகள்ல முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்குமே இந்த பிரச்சனைகள் குறித்து ஒரு வடிவமே பெறல, ஒரு சமூக வடிவம் பெற்று இதற்கான தீர்வுகளே கிடைக்கலையே. இப்பொழுது முதலமைச்சர், புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் போய் சந்திக்கிறதுனால என்னென்ன பயன் ஏற்பட போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு நதிநீர் பிரச்சனைகள் நாடு தனதாக்கி கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ ரயில் பாதை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு செல்கிறது. அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. அதே போன்று தேசிய நெடுஞ்சாலை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிறது, பிறகு ஒரு மாநிலத்திற்கு. அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. நதியும் ஒரு மாநிலத்தில் துவங்கினாலும் வேறொரு மாநிலங்களுக்கு அது சென்றாலும் அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்படின்னா நதிகள், சாலைகள் எப்படி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, ரயில் பாதைகள் எப்படி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, அதுபோல் நதிநீர்களும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும். இந்த கம்யூனிஸ்டுகள் அப்பொழுதே முன்வழிந்தோம். இயற்கை வளங்கள் எல்லாம் தேசத்தின் வழியில் இருக்கணும். அது அது ஒரு 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 குறிப்பிட்ட மாநிலத்துக்கு சொந்தம், குறிப்பிட்ட நபர்களுக்கு சொந்தம். அதன் மீது ஒரு உரிமையை கொண்டாடுவது இவையெல்லாம் கூடாது. இப்ப இயற்கையின் மீதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் சூறையாடல் நடைபெறுகிறது. எனவே இவையெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறோம். இது பற்றியெல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும். நதிநீர்கள் தேவையானவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவை. நமது நீர்பிடிப்பு பகுதியில் நாம் வாழவில்லை. தமிழ்நாடு நீருக்காக இயங்குகிற பகுதியில் இருக்கிறது. எனவே நீர்பிடிப்பு பகுதிகள் அவையெல்லாம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள். அதோடு ஒப்பிடுகிற போது நீர்பிடிப்பு நம்மிடம் இல்லை. எனவே சொந்த சகோதரர்களுக்கு அவர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி, ஏற்கனவே முன்னிருந்த தீர்ப்புகளின்படி நமக்கு நீர் தருவதுதான் மிக மிக நியாயம். இதில் கர்நாடக அரசு பிடிவாதம் காட்டக்கூடாது. இதுதான் எங்கள் நிலை. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி முதலமைச்சர் எதுவுமே இது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளல, இல்லைன்னா ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் அது குறித்து பிரதமரையோ இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அரசியல் கட்சிகளின் கருத்தறிய வேண்டும். நமது தமிழ்நாடும் அரசியல் கட்சிகளும் ஒரே நிலையில் காவிரி பிரச்சனையில் உறுதியாக நிற்கிறது. அதில் அரசியலுக்கு அப்பால் நாம் நமது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நிற்கிறோம். இந்த நிலை தொடர வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழக மக்கள் அனைவருமே சேர்ந்து குரல் எழுப்புகிறார்கள். ஒன்றிய அரசு ஒரு பார்வையாளர் போல் பார்த்து கொண்டிருக்காது, இருக்கக்கூடாது. தலையீடுகள் செய்து சட்டத்தின் ஆட்சி முறை நிலை நிறுவதற்கு, சட்டத்தின் ஆட்சி முறையின் மீது நம்பிக்கை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு தனது கடமையாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தாவேக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டணி முதலமைச்சர் போய் சந்திக்க போறாரு. ஒரு 2 அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினா இது குறித்தான சாத்தியக்கூறுகள், இது நன்மைகள் ஏற்படும்னு எதுவும்? காவிரி பிரச்சனையில் தீர்வு வந்தால் நல்லது. பேசுவதால் தீர்வு ஏற்பட்டு விடாது. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, அது அமலாக வேண்டும். வாரிய வழிகாட்டுதலும் தீர்ப்பும் இருக்கிறது, அது அமலாக்கப்பட வேண்டும். மீண்டும் இப்போ இன்னொரு பேச்சுவார்த்தையை ரிவர்ஸ் இருந்து துவக்கக்கூடாது. போராடி 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 நீண்ட நெடுங்கால போராட்டத்திற்கு பின் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப செய்ய வேண்டியது தீர்ப்புகளை அமலாக்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை தரணும், அவ்வளவுதான். இதுல மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் அதன் மீது அவ்வளவு நம்பிக்கை ஏற்படாது. நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எங்களுக்குரிய நீதி நாங்கள் தாருங்கள். நாங்கள் எப்பொழுதுமே அண்டை மாநிலங்களை நேசிக்கிறோம். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் கேரளா, ஆந்திரா, கனடா சொந்த சகோதரர்களாக தான் வாழ்வோம். இந்த தமிழ்நாடு, குறிப்பா சென்னை பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாநிலங்களின் மக்கள் ஒரே குடும்பத்தில் வாழ்கிறோம். இங்க தமிழர்களுக்கு மட்டுமே இந்த நீர் தேவைப்படவில்லை. கன்னட மக்களுக்கும் தேவைப்படுகிறது,
ஆந்திர மக்களுக்கும் தேவைப்படுகிறது, கேரள சகோதரர்களுக்கும் தேவைப்படுகிறது. எனவே ஒரு ஒருமைப்பாட்டு பூமியாக இருக்கிற தமிழ்நாடு இதன் தண்ணீர் தேவையை நிறைவேற்ற வேண்டியது கர்நாடக அரசின் கடமை. குறிப்பா வந்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் அவர்களும் சந்திக்க போறாங்க இந்த விவகாரம் தொடர்பாக. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வைக்கணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கோரிக்கைகள்? இல்ல ஒரே கோரிக்கை தான், எந்த வகையிலும் சமரசம் கூடாது. ஏற்கனவே தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் வந்தடைய வேண்டும். அதுல உறுதியா நின்னா போதும். மற்றபடி அவர்கள் நட்பு முறையில் பேசுவது அதை பற்றி கேள்வி எதுவும் இல்லை. தமிழக விவசாய சங்கங்களின் கோரிக்கைகள் இருக்கிறது அல்லவா, தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கோரிக்கைகள், நீண்ட நெடுங்காலமாக விவசாய மக்களுக்காக பாடுபடுகிற பல அறிஞர்களின் கோரிக்கை எல்லாம் அதை கண்ணுற்றாலே, அதை முன்மொழிந்தாலே போதும். அதற்கு முன்னால் அவர் செல்வதற்கு முன்னால் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வருக்கு இது வேண்டுகோளாக விடுக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடதுசாரி விவசாய தொழிலாளர் சங்கங்கள் இருக்கிறது, விவசாய சங்கங்கள் இருக்கிறது, பல்வேறு ஜனநாயக அமைப்பினுடைய விவசாய சங்கங்கள், வித்தோஸ் அமைப்புகள் இருக்கிறது. அந்த பிரதிநிதிகளை அழைத்து என்ன பேசலாம் ஏற்கனவே இருப்பதுதான். அவர்கள் அழைத்து அவர்கள் கருத்தையும் கேட்டு அதை உறுதியாக முன்மொழிவது நல்லது. எந்த வகையிலும் சட்டத்தின் ஆட்சியின் மீது நம்பிக்கையற்ற தன்மை வந்துவிடக்கூடாது. நமது உரிமைகளை எந்த நேரத்திலும் விட்டுவிடக்கூடாது. நீண்ட நெடுகாலமாக போராடி பெற்றிருக்கிற உரிமை இந்த உரிமை. இது கர்நாடக அரசின் சலுகை அல்ல, கருணை அல்ல. இது நமக்கான உரிமை. இந்த தேசத்தின் அங்கம் தமிழ்நாடு. எனவே அந்த வகையில் தமிழக முதல்வர் மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.